மூஷிகவாகன மோதகஸ்த சாமரக்கர்ணலம்பர சுத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே. இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது ராகு கேது செவ்வாய் தோஷத்தை பற்றி. நிறைய பேர்களுக்கு 2, 4, 7, 8, 12 ராகு கேது செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று அனைவருக்கும் தெரியும். அனைவரும் எல்லா புத்தகங்களிலும் படித்திருப்பீர்கள். ராசி கட்டத்திலும் பார்த்து நீங்களே தோஷம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இது எப்பொழுது நாம் தேவைப்படுகிறது? இந்த தோஷம் திருமணம் ஆகும் காலத்தில் பார்க்கும் பொழுது லக்னத்தில் ராகு இருந்தாலும், 2ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும், 7ஆம் வீட்டில் இருந்தாலும், 8ஆம் வீட்டில் இருந்தாலும், முக்கியமாக ராகு 1, 2, 7, 8 இந்த இடங்களில் ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை பிரச்சனை ஆகிவிடும் என்று அனைத்து ஜோதிடர்களும் ராசியில் அமர்ந்தவர்களும் நன்றாக பார்த்து திருமணம் பண்ண வேண்டும் என்று பொது விதி உள்ளது. அது அவர்கள் எந்த முறையில் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுகிறார்கள் என்பது ஜோதிடர் கையில் உள்ளது. ஏனென்றால் ஒரு ஜோதிடருக்கு தெரிந்தது மற்றொரு ஜோதிடருக்கு தெரியாமலும் இருக்கலாம். பொதுவாக கூறுகிறேன், நன்றாக ஆராய்ந்து பார்த்து கூறுபவர்கள் நன்றாக தான் அமையும் வரன்கள். ஆதலால் 1, 2, 7, 8ஆம் இடம் முக்கியமான இடம். 7 என்பது திருமணம், 8 என்பது மாங்கல்ய பொருத்தம். பொதுவாக திருமணத்திற்கு எந்த ராசி கட்டெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எதை பார்ப்பார்கள் என்றால் 2ஆம் இடம் வாழ்க்கைக்கு தேவையான குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் நாம் பார்க்க வேண்டும். அடுத்து 3ஆம் இடம் பார்க்க வேண்டும் ஆண்களுக்கு. ஏன் என்றால் வீரியஸ்தானம் அது. ஆதலால் அவர்களுக்கு ஆண் தன்மை உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் என்பது குழந்தை பிறப்பதற்கான இடம். அந்த இடம் பெண்களை பார்க்க வேண்டும். நல்ல கிரகங்கள் அமைந்துள்ளதா, கெடாமல் அமைந்துள்ளதா என்பதை 5ஆம் இடம் முக்கியமாக கருதப்படுகிறது வாழ்க்கைக்கு. 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கிறது. வாழ்க்கை துணை 7ஆம் இடம். ஆதலால் வாழ்க்கை துணை, சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அனைவரின் கடமையாகும். ஆதலால் அந்த இடத்தை சுத்தமாக பார்க்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் என்று கூறுவார். மாங்கல்யம் நிலைத்து நிற்பதற்கு அந்த இடத்தில் உள்ள கிரகங்களும் நன்றாக அமைய வேண்டும். இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகு திருமணம் பார்க்க வேண்டும். திருமணம் பொருத்தம் என்பது 10 இருந்தாலும் கிரகங்கள் அமைந்துள்ள ராசி கட்டத்தையும் பார்த்து 10இல் முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜு ஒரு பொருத்தம் இருந்தால் கூட போதும், மற்றவைகளும் இருக்க வேண்டும் தான். ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் யாராவது பண்ணியிருந்தால் அந்த வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகும் என்பதை அனுபவத்திலும் பலர் கூற கேட்டுள்ளேன். ஆதலால் நாம் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும்போது ராசி கட்டத்தில் மேலோட்டமாக 1ஆம் இடத்தில் அமைந்துள்ளது, 2ஆம் இடத்தில் அமைந்து 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் அமைந்துள்ளது என்று பார்க்காமல் அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் அமைந்துள்ளது என்பதை பார்த்து அந்த நட்சத்திர அதிபதி எந்த கட்டத்தில் அமைந்துள்ளார் ராசி கட்டத்தில் என்பதை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது நமக்கு நன்மையா தீமையா என்பதெல்லாம். ஆதலால் ஜோதிடம் ராசி கிரகங்களை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, சாரம் எந்த சாரம் வாங்கியுள்ளது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லதாக அமையும். ஆதலால் சார ஜோதிடம் வழியாக நட்சத்திரம் பார்த்து அனைத்தும் பார்க்க வேண்டும். அவர்கள் அந்தந்த ஜோதிடத்தின் வழியாக பார்த்தாலும் சார ஜோதிடத்தின் அமைப்பில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். இப்பொழுது நான் எந்த அமைப்பில் எந்த கிரகம் இருந்தால் தீமை செய்கிறது,
எந்த இடத்தில் நன்மை செய்யும் என்பதை விளக்கமாக கூறவில்லை. இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் பார்க்க தெரிந்தவர்கள் நான் கூறுவது எளிமையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கு இது மாதிரியான கிரகம் இருந்து அவர்கள் பார்க்க தெரியவில்லை என்றால் திருமணம் ஆகும் காலத்தில் எனது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கமெண்டில் சந்தேகம் கேட்டால் நான் விளக்கம் அளிப்பேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஜோதிடர் பார்ப்போம். இந்த பதிவில் திருமணத்திற்கு இப்பொழுது பாருங்கள், ராசி கட்டம் கொடுத்துள்ளேன். ராகு, கேது, செவ்வாய் தோஷம் பற்றி விளக்கம். இந்த கட்டத்தில் ரிஷப ராசியில் லக்னத்தில் உள்ளது, கேதுவும் உள்ளது. இந்த இடத்தில் ரிஷப லக்னத்திற்கு ஏழில் ராகு பகவான் உள்ளார். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது. லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகுவும் இருந்தால் ராகு கேது தோஷம் என்று கூறுவார். இப்பொழுது பாருங்கள், கேது ரிஷப ராசி லக்னத்தில், ராகு 7ஆம் இடத்தில் உள்ளார். அப்பொழுது இது தோஷம் என்று கூறுவர். இந்த தோஷம் பெற்ற ஜாதகத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பாருங்கள். ராகு பகவான் அமைந்துள்ள நட்சத்திரம் இந்த விருச்சிக ராசி கட்டத்தில் 3 நட்சத்திரம் உள்ளது. 3 நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை போன்ற 3 நட்சத்திரம் இந்த ராசிக்குள் அமைந்துள்ளது. நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ராகு 7இல் இருந்தால் ராகு தோஷம் என்று சொல்லக்கூடாது என்பதை பலரும் புரியும் வண்ணம் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக எடுத்து உரைக்கிறேன். ராகு, விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய 3 நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்த இடம் பிறக்கும் பொழுது ராகு சாரம் வாங்கியது விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. விசாக நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது குருவிற்கு சொந்தமான நட்சத்திரம். ராகு குருவின் காலில் அமர்ந்து இந்த நட்சத்திரம் குரு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது. ராகு குரு நட்சத்திரம் வாங்கி இந்த நட்சத்திர அதிபதி 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்துள்ளார். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி கிரகம் நட்சத்திரம் வாங்கியதை பார்ப்பது. ராகு வாங்கியது விசாகம். விசாகம் குருவின் நட்சத்திரம். இந்த குரு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமைந்துள்ளார். 8ஆம் இடம். இப்போது திருமணத்திற்கு நாம் பொருத்தம் பார்க்கிறோம். 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு. லக்னத்திற்கு 8ஆம் இடம் குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் நல்லது என்று நினைப்பார்கள். குரு இருக்கிறது என்று. அது தவறான கருத்து. இவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் திருமணத்திற்கு உரிய இடம் 7ஆம். அந்த இடத்தில் ராகு வாங்கியது விசாகம். விசாகம் 8 அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரத்தில் வாங்கியதால் 8ஆம் வீட்டு அதிபதியுடைய காரங்கள் நடக்கும் பொழுது தீமையானது நடக்கும். 8ஆம் இடம் என்பது பெண்களுக்கு தாலி, ஆயுள் போன்றவற்றை குறிப்பதால் மெயினாக 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி இருக்கக்கூடாது. தீமை செய்யும் ராகு கேதுக்களும்
பொதுவாக இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் அது எந்த சாரத்தில் அமர்ந்துள்ளது, அது தீமை செய்யுமா செய்யாதா என்று பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதனால் அஷ்டமாதிபதி மட்டும் இருந்தால் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்றால் அது அமர்ந்துள்ள நட்சத்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ராகு இல்லாமல் இருந்து 7ஆம் இடம் சுத்தமாக இருந்து. ஆனால் 7க்குடையவன் 8 அமைந்துள்ளது இந்த நட்சத்திராதிபதி. அப்பொழுது ராகு தசை நடத்தும் பொழுது குரு பகவான் விசாகம் 8ஆம் அதிபதியுடைய காரகமும் நடைபெறும். ஆதலால் அப்பொழுது இவர்களுக்கு பிரிவினை, திருமணத்தில் டைவர்ஸ், பிரச்சனை, குடும்ப பிரிந்து இருப்பது, குடும்பத்தை போன்றவை பல பிரிவினைகளை தரும். இதில் ராகு அமைந்த நட்சத்திரம் 8இல் அமர்ந்ததால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஒவ்வொரு நட்சத்திரமும் 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள நட்சத்திரம் எதில் அமைந்துள்ளது, அந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் உள்ளது அதிபதி. இந்த குரு இங்கு இல்லாமல் இந்த இடத்தில் இருந்தால் லக்னத்துக்கு 9 அது தோஷத்தை செய்யாது. 8இல் அமர்ந்ததால் தோஷம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். ஆதலால் 7ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம் செய்யும் என்றால் இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்கள் செய்யும். இந்த குருவே இந்த இடத்திலோ வேறு ஏதேனும் இடத்தில் அமர்ந்தால் தோஷம் செய்யாது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நிறைய ஜாதகம் ராகு கேது சரியில்லை, செவ்வாய் 8இல் உள்ளது 2இல் உள்ளது என்பது பல ஜாதகங்களை பொருத்தமில்லை என்று திருமணம் வருவது அனைத்தும் தள்ளிவிட்டால் அவர்கள் திருமணம் ஆகுவது கடினம். இது போன்று நன்றாக ஆராய்ந்து 7இல் ராகு இருந்தாலும் வேறொரு நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அடுத்து கூறுகிறேன் பாருங்கள். லக்னத்திற்கு 7இல் ராகு இருக்கிறது என்று இந்த ராகு சனி பகவான் இருக்கு, அனுச நட்சத்திரம் இருக்கு, கேட்டை நட்சத்திரம் இருக்கு. இப்பொழுது இந்த ராகு அனுசத்தில் இருந்து பாருங்கள், சனி இங்கு சனி பகவான் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அனுசத்தில் ராகு இருக்கிறது, சனி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சனி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள. கேந்திர ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். சுக்கிரனும் சனியும் நன்றாக செய்வார். இங்கு ராகு அனுசத்தில் இருந்தால் 10ஆம் வீடும் 7ஆம் வீடும் தான் தொடர்பு கொள்கிறது. ஆதலால் திருமணம் ஆன பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்து இப்போது ராகு இந்த இடத்தில் கேட்டை என்ற நட்சத்திரமும் உள்ளது. இந்த ராகு பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்தால், கேட்டை என்பது புதனை குறிக்கும். ஆதலால் அந்த புதன் வீட்டில் அமர்ந்துள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். லக்னத்துக்கு 5ஆம் இடம் புதன் ஆட்சி பெற்ற இடம். ஆதலால் 5ஆம் வீட்டில் புதன் இருந்தால் நன்மையே செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆதலால் 7இல் ராகு அமர்ந்தால் தோஷம் என்று கருதக்கூடாது. அது அமைந்துள்ள நட்சத்திரத்தை பொறுத்து தீமை செய்வாரா நன்மை செய்வாரா என்று நாமே அறிந்து கொள்ளலாம். அப்படி அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் ஜோதிடரை அணுகி விளக்குமாறு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஜோதிடம் கற்றல் அனைவருக்கும் புரிந்திருக்கும். எந்த மாதிரியான அமைப்பு தீமை தருகிறது நன்மை தருகிறது என்பதை பற்றி
விளக்கமாக கூறியுள்ளேன். இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்கள். செவ்வாய் லக்னத்திற்கு 7 செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். லக்னம் 7 8 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறுவர். ஆனால் அந்த தோஷம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து அதுக்கு வீடு கொடுத்தல் எங்கு இருந்தால் தோஷம் உருவாகும் அல்லது தோஷம் உருவாகாது என்பதை கணக்கிட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழில் இருந்தால் தோஷம் என்று பொதுவாக கூறக்கூடாது. இப்பொழுது பாருங்கள், லக்னத்திற்கு 7 செவ்வாய் அமர்ந்தது விசாக நட்சத்திரத்தில். செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. லக்னத்திற்கு 7ஆம் இடம். அந்த விசாக நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் அமர்ந்த இடம் 8ஆம் இடம். லக்னத்திற்கு 8ஆம் இடம் குரு பகவான் அமர்ந்துள்ளது. 7 விசாக நட்சத்திரம் அமர்ந்த செவ்வாயும் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு. இது மாதிரியாக அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும். புரிந்துகொள். இது மாதிரியாக அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும். ஏனென்றால் செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சாரநாதன் 8இல் அமர்வதால் 8 என்பது விவாகரத்து, வேற இடத்தில் வேலை செய்வது, ஆயுள் போன்றவற்றையெல்லாம் குறிக்கும் காரகத்தன்மை உடையது. பிரிவினை ஏற்படுத்தும், துன்பத்தை ஏற்படுத்தும் என்று அடிக்கடி ஆக்சிடென்ட் போன்ற விபத்துக்களும் ஏற்படும். இது போன்ற அமைப்பு தான் 8ஆம் இடத்தில் திடீர் பணவரவும் உண்டு என்பதையும் குறிக்கும் அந்த இடம். பொதுவாக துன்பங்கள் 60%, லாபம் 40% என்றுதான் 8ஆம் இடம் கொடுக்கும். ஆதலால் இது பெண்களுக்கு மங்கல்ய ஸ்தானம் என்று அமைவதால் 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் நட்சத்திர அதிபதி 8இல் அமர்வது என்பது சரியில்லை என்பதை தெரிந்து கொண்டு இது மாதிரியான அமைப்பு இருந்தால்தான் தோஷத்தை அதிகமாக தரும். இந்த குருவே வேறொரு இடத்தில் இங்கு அமர்ந்திருந்தால் தோஷத்தை தராது. 8இல் அமர்ந்தால் தான் தோஷத்தை உருவாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த செவ்வாய் அனுச நட்சத்திரம் இன்று உள்ளது. இங்கு அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் செவ்வாய், அந்த நட்சத்திர அதிபதி சனி 10இல் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் அனுசத்தில் அமர்ந்து 8இல் சனி அமர்ந்தால் தோஷம். 8இல் அமராமல் 10இல் அமர்ந்ததால் தொழில் மூலம் மனைவி வந்த பிறகு தொழில் மூலம் அவர் முன்னேறுவார். 10ஆம் இட தொழில் என்பதை காட்டுகிறது. ஆதலால் தோஷமாக எடுக்கக்கூடாது அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தால். அடுத்து கேட்டை. கேட்டை என்பது புதன் நட்சத்திரம். புதன் லக்ன 5இல் உள்ளதால் 5ஆம் இடம் பிள்ளைகளால் நல்லது நடக்கும். புதன் கல்விக்குரியவர். ஆதலால் அறிவு, ஞானம், கல்வி, புகழ் போன்ற அனைத்தும் கிடைக்கும். புதன் நல்லதை செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் எந்த நட்சத்திரம் என்றால் அந்த நட்சத்திரம் 8இல் அமர்ந்தால் தோஷம். 8இல் அமரவில்லை என்றால் தோஷம் இல்லை என்று கருதி கொள்ள வேண்டும். அந்த ஜாதகத்தை நாம் பொருத்தம் பார்க்கும்போது மகனுடைய நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தை உட்கார்ந்து செவ்வாய் அமைந்துள்ளது என்பதையும் பெண்ணுக்கு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அமர்ந்தால் தோஷம், 8இல் அமர்ந்தால் தோஷம் என்று ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் என்பதைக்காக இந்த பதிவு போடுகிறேன். இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபோல் வரன்களை பார்த்து பொருத்தம் பார்த்து நீங்கள் திருமணத்தை குறித்தால் நல்லது என்பதை இதன் மூலம் விளக்குகிறேன் உங்களுக்கு.
மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்கள். லக்னம் மேச லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் தோஷம் ஜாதகம் என்று கூறிவிடலாம். இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதோ அதை பார்த்துதான் தோஷமா தோஷம் இல்லையா என்பதை நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பாருங்கள், லக்னம் மேஷம், ராகு சாரம் பெற்ற சித்திரை. இங்கு சித்திரை, சுவாதி, விசாகம் என்ற 3 நட்சத்திரம் உள்ளது. சித்திரை, சுவாதி, விசாகம் என்ற 3 நட்சத்திரம். இந்த ராகு பகவான் சாரம் பெற்றது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்கு உரியது. அந்த செவ்வாய் பகவான் ராசி கட்டத்தில் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். லக்னத்திற்கு பாருங்கள், லக்னத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். ஆதலால் 7இல் ராகு பகவான், 8இல் செவ்வாய் அமர்ந்துள்ளதால் ராகு பகவான் அமர்ந்தது செவ்வாய். ஆதலால் இது தோஷமான ஜாதகம். 7ஆம் வீட்டு நட்சத்திரவை 8 கொண்டு இயங்கும். ராகு புத்தி நடக்கும் பொழுது 8ஆம் வீட்டின் அதிபதி காரகத்தை கொண்டு ராகு பகவான் இயக்குவார் 7ஆம் வீட்டில். அப்பொழுது திருமணமானவர்கள் முறிவு ஏற்படும், விவாகரத்து போன்றவை ஏற்படும், விபத்துக்கள், வேரோடு பிரிந்து வாழ்வது போன்றவையெல்லாம் ஏற்படும். செவ்வாய்க்கு காரகன் விபத்து. ஆதலால் இதையெல்லாம் கருதி திருமணம் பொருத்தம் தோஷம் இருந்தால் எப்படி தோஷம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டத்தில் இருந்தால் மட்டும் தோஷம். இதையே தோஷம் இல்லாமல் இருக்கும், இப்படி அமர்ந்தால் கூட அது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராகு. இவர் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்த ராகு, விசாக குரு, குரு பகவான் ராசி கட்டத்தில் 9இல் இருக்கிறார். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ஆதலால் 7ஆம் இடம் 9ஆம் இடம்தான் தொடர்பு கொண்டு உள்ளது. பாக்கியஸ்தானத்தை கொண்டு வாழ்க்கை நடைபெறும், திருமண வாழ்க்கை. ஆதலால் என்ன பாக்கியம் வாங்கி கொண்டு வந்தாரோ அதை வைத்துதான் நடக்குமே தவிர 8ஆம் வீட்டின் அதிபதியுடைய காரகம் நடைபெறாது. ஆதலால் விசாகம் ராகு நின்றால் திருமணம் செய்யலாம், புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் சித்திரை இருந்தால் மட்டும் செய்யக்கூடாது. ராகு சுயசாரம் வாங்கி இருப்பார். சில ஜாதகங்களை 7ஆம் வீட்டையே தொடர்பு கொள்வார். ஆதலால் அப்போதும் பிரச்சனை வராது. இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் தொடர்பு இருந்தால் அதிகமான பிரச்சனை உருவாகும் என்பது விதி. இதை பார்த்து திருமணம் பொருத்தம். இது போன்ற ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் அமர்ந்துள்ள லக்னத்தை பார்த்து 7ஆம் இடம் எங்கு வருகிறது, 8ஆம் இடம் எங்கு வருகிறது, அந்த இடத்தில் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது, ராகு எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அந்த நட்சத்திரத்திற்கு வீடு கொடுத்தவன் 8இல் உள்ளதா, 9இல் உள்ளதா, 5இல் உள்ளதா என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால் அந்த மாதிரியான வாழ்க்கை அமையும் என்பதை பார்த்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தான் திருமணம் பண்ண முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் விளக்கமாக கூறியுள்ளேன். ஏதேனும் தெளிவு வேண்டும் என்றால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கமெண்ட் அனுப்பி உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட பார்க்க விரும்புவர் வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்து கேளுங்கள். விளக்கமாக சொல்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இது போன்ற பல வீடியோக்கள் உள்ளது. திருமண பொருத்தம்,
கல்வி, தொழில் போன்று மக்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஜோதிடையும் நல்ல முறையில் பார்த்து தெளிவாக விளக்கி வருகிறேன். வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலம் தெரிய வேண்டியவர் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.